ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் இன்றைக்கி 10th மாணவர்களுக்கு வந்து செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து பல மாவட்டங்களில் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் சோசியல் சயின்ஸுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபுல் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம். இது தேனி டிஸ்ட்ரிக்ட் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதே கொஸ்டின் பேப்பர் தான் கடலூருக்கு வந்திருக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு, திருவாரூருக்கு வந்திருக்கும், மயிலாடுதுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துச்சு அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இதனுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபுல் ஆன்சர் கீயை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இன்றைய தேர்வுகள் வந்து மிக மிக எளிமையாக இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செண்டம் வாங்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பார்ட் 1ல் 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 14 1 மார்க்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்வி புக் பேக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. 2 1 மார்க்ஸ் மட்டும் தான் புக்கின். அதே மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான். கம்பல்சரி 2 மார்க் மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க. இதுவுமே புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 14 கொஸ்டின்மே வந்து வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இருக்கோ அது மட்டும்தான் வந்துருக்கு. கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுங்கள். டைம் லைனை பொறுத்தளவுக்கு 1930 1950 வரைக்கும் 5 ஈவெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப் வந்து கேட்டிருக்காங்க. மொரோக்கோ, ஜெர்மனி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஹிரோஷிமா, ஹவாய் தீவுகள் இதெல்லாம் வந்து வெரி எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் தான். அது மாதிரி 8 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 8 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேட்டிருக்கு, ஹீரோயிக் ஃபைட் வந்து கேட்டிருக்கு. அதுக்கு சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்கள், பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இதனுடைய ரீசன்ஸ் என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 8 மார்க் ஜியாகிரபி மேப்பை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். இந்தியா மேப்பும் ஈஸி தான், தமிழ்நாடு மேப்பும் ஈஸி தான். ஸோ இன்றைய தேர்வுகள் வந்து மிக எளிமை. இந்த வினாத்தால் உங்களுக்கு வந்துச்சா, இன்றைய தேர்வுகளை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.